சர்க்குலர் பலாசோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். இந்த பேண்ட் சர்க்குலர் பலாசோ. ஸோ உங்களுக்கு சர்க்குலர் பேட்டர்ன்ல இதை நம்ம கட் பண்ணுவோம், அதாவது பயாஸ்ல தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 2 கால்லையும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். மேலே ஆப்வியஸா ஒல்லியா இருக்கும், கீழே போக போக பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம பயாஸ்ல ஃபோல்ட் பண்ணி சர்க்குலர் பேட்டர்ன்ல கட் பண்றதுனால மேலே உங்களுக்கு கீழே உங்களுக்கு நல்ல ஃபிளாரா இருக்கும், மேலே ஃபிட்டா இருக்கும். இது வந்து நான் வந்து ஃபுல் பெல்ட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நீங்க ஃபுல் எலாஸ்டிக் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஃபுல் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல் பேண்ட் வச்சு, அதாவது இந்த வெயிஸ்ட் பேண்ட் வச்சு நம்ம பண்ணும்போது மேலேயும் ஃபிட்டிங்காக இருக்குமா, கீழே ஃபிளாராக வரும்போது நல்ல ஒரு ஹிப்பு வந்து ஷேப்பாக இருந்ததுன்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிராப்டா போட்டு இந்த பேண்ட் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எலாஸ்டிக் வச்சோம்னா அப்படியே இங்கே லூஸ் வரும், ஸோ இங்கே கேதரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதுவும் ஒரு மாடல் தான், நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லைன்னு இருக்காது. பட் இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபிளேர் மாதிரி நீட்டாக இருக்கும் பெல்ட் வைக்கும்போது. இதில் என்ன ஒரே ஒரு டிராபேக்னா நம்ம வந்து சைடில் ஜிப்பு வைக்க முடியாது. சைடில் ஜிப் வைக்க முடியாதுன்னு கிடையாது, பட் அது வந்து பயாஸில் இருக்கும். நம்ம பயாஸில் சொல்லியிருக்கோம், பயாஸில் என்ன ஆகும், நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்க ஃபேப்ரிக் இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக இருக்கிறது, பயாஸ்னா இப்படி கிராஸாக இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சைடு ஃபேப்ரிக் இருக்கும், 2 சைடுமே ஒரு ஃபேப்ரிக் அப்படி இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம பயாஸை சும்மா நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கும் போது என்ன பண்ணிடுவோம், நல்லா இழுத்து கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதுல இந்த இடத்துல ஜிப் அட்டாச்மெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஜிப்பு க்ளோஷர் வந்து உங்களுக்கு கரெக்டா வராது. பட் பண்ணவே முடியாதுன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபேப்ரிக் ஹேண்டில் பண்ணி நீங்க பழகிட்டீங்கன்னா தாராளமா இந்த பயாஸ்ல ஜிப்பு வைக்கலாம். உங்களுக்கு அது கஷ்டம்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நம்ம இதுல ஜிப்பு எங்க வச்சிருக்கோம், பேக் சைடு வச்சிருக்கோம். பேக் சைடு வச்சா அப்போ அது ஒரு மாதிரி ஆடா இருக்காது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போ சைடில் வச்சா எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி தான் பேக்கில் இருக்க போகுது, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம இன்வெசிபிள் ஜிப் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எப்படி நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஜிப் பின்னாடி ஒரு க்ளோஷர் இருக்க மாதிரி தெரியும், பட் அது வந்து அசிங்கமாக இருக்காது. ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைடுமே உங்களுக்கு ஜிப் வச்சிருக்கிறது உங்களுக்கு பெருசா எதுவுமே அது ஆடாலாம் இருக்காது. ஜிப் வச்சு நம்ம அந்த ஹூக் வைப்போம்ல நார்மலா சிகரெட் பேண்ட்ல, அந்த மாதிரி ஜிப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்குள்ள அந்த ஜிப் இருக்கும். பின்னாடி இப்படி வேண்டாம், எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு, பின்னாடி எனக்கு ஜிப் வைக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்க தாராளமா எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 to 3.5 மீட்டர்ஸ் வரைக்கும் ஃபேப்ரிக் தேவைப்படும். 3.5 மீட்டர்ஸ் யாருக்கு தேவைப்படும்னா, கண்டிப்பா உங்களோட வேஸ்ட் சைஸ் வந்து ஒரு 50 above இருந்துச்சுனாலே நீங்க 3.5 போயிருங்க. ஏன்னா இது நம்ம நார்மலா இருக்கிறவங்களுக்கே கீழே நம்ம ஜாயின் பண்ண தான் செய்யணும். ஹாஃப் சர்க்குலரா ஃபோல்ட் பண்றதுனால கீழே நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கண்டிப்பா இந்த பேண்ட்ல இருக்கும். அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 60 inches வித் இருக்கிற ஃபேப்ரிக் தான் போடணும். 44 inches வித் இருக்கிற ஃபேப்ரிக் வாங்கி நம்ம ஒரு ஹாஃப் சர்க்குலர் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அட்டாச்மெண்ட் வரும். ஏன்னா நம்மளோட லென்த் வந்து அந்த 44 விட ஜாஸ்தியா போயிடும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும். 50 inches above இருக்கிறவங்க, 50 hip size 50 inches above இருக்கவங்க 3.5 மீட்டர்ஸ் முதல்ல வாங்கிடுங்க. எலாஸ்டிக் நீங்க வைக்க போறீங்கனாலும் 3.5 மீட்டர்ஸ் நீங்க வாங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப பத்தாம போயிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வேஸ்ட் ஆயிடும். இதில் நான் 3 மீட்டர்ஸ் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். நான் பெல்ட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஹிப்பு 41 தான், அதனால நான் இப்போ 3 மீட்டர்ஸ் இதில் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டு பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லென்த் வைஸ் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்க ஃபேப்ரிக்கை லென்த் வைஸ் ஒர்க்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் 3 மீட்டர் ஃபேப்ரிக் இருக்கு. 3 மீட்டர் ஃபேப்ரிக்கை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி லென்த் வைஸ் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி ரேயரிங் வந்து கொஞ்சம் ஃப்ளோயாகவும் இருக்கும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லைனிங்கும் கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் ரேயன். மற்றபடி ஜார்ஜெட்லாம் இந்த மாதிரி சர்க்குலராக போடுற எல்லா பேட்டர்னுக்குமே கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்க ஃபேப்ரிக் போட்டால் தான் கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கும் அந்த மாடலுக்கு.
காட்டன் போடலாம், காட்டன் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் காட்டனும் போடலாம், வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக போடலாம். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கும்போது ஜார்ஜெட்டு, ஷிஃபான் இந்த மாதிரி போகும்போது நமக்கு லைனிங் கொடுக்காம பண்ண முடியாது. அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ இந்த ரேயான் வந்து ஃப்ளோயாகவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது, கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதனால இது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ லென்த் வைஸ் ஒர்க்கை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதான் விட்த் வைஸ், அதாவது நம்மளோட 44 இன்ச்சஸ் இங்கே தான் இருக்கும். இது இந்த ஃபோல்டட் சைடு. இப்போ இந்த ஃபோல்டட் சைடை தூக்கி அப்படி இந்த கார்னரை பிடிச்சிட்டு இப்படி நான் ஃபுல்லாக ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். எந்த ரிங்கிளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த கார்னர் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இன்னும் ஃப்ளோயி ஃபேப்ரிக் வாங்குறீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது பண்ண முடியும். ஸோ அடியிலெல்லாம் நல்லா சுருங்கி இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்து விட்ருங்க, ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நகர்ந்துட்டே இருக்கும். இது கம்ப்ளீட் பயஸ் தெரியுதா? நம்ம லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேப்பரை ஃபஸ்ட்டு கிளாத்தை ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது, இந்த பக்கம் ஓப்பன் எட்ஜ். இதான் 44 இன்ச்சஸ் வித் இருக்குது. இது 3 மீட்டர் ஃபேப்ரிக். இப்போ திருப்பி மடிச்சு போட்டது என்ன ஆயிடுச்சு, இது 1.5 மீட்டர் ஆயிடுச்சு. இது 44 இன்ச் இருக்கு வித் இருக்குது. ஸோ இந்த 44 இன்ச் வித்தை இப்படி தூக்கி இங்கே கோன் ஷேப்பில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், இப்படி போட்டிருக்கேன். இப்படி தான் இந்த ஃபேப்ரிக் இருக்குது. 4 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா மூவ் ஆச்சுன்னா ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். இதில் கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் லைட்டாக புரியாத மாதிரி இருக்கலாம், பட் ஈஸி தான். கொஞ்சம் மடங்கி இருக்குது, அது மட்டும் லைட்டாக. பேண்ட்லாம் எப்பயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அயன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ப்ளீட்ஸ் வச்சுருப்போம், அது பயஸில் கட் பண்ணியிருப்போம். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் கால் பக்கத்தில் மட்டும்தான் அயன் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும், மற்ற இடம்லாம் அயன் பண்ண முடியாது பெருசாக. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டது இங்கே வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே ஒரு 2 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டோமா, இது எப்படி இருக்குன்னா, இது 1.5 மீட்டர் 3 மீட்டர் இப்படி மடிச்சிட்டோம். திருப்பி இந்த ஃபோல்டட் எட்ஜை இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, கீழே 2 லேயர் இருக்கு, இந்த மடிச்சு போட்டது இங்கே வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. ஓகே, இப்படி தான் இருக்கும். 44 இன்ச்சஸ் வாங்கினோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளோட வெயிஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கர்வாக தான் வரும். நம்மளோட வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கர்வாக தான் வரும். இங்கே வந்து வெயிஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு வேளை வெயிஸ்ட் பேண்ட் போட போகிறீங்க அப்படின்னா கேல்குலேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லென்த்து, நம்மளோட லென்த்து நீங்கள் இது தாராளமாக ஃப்ளோர் லென்த்தே எடுத்துக்கலாம். நான் கீழே வரைக்கும் இந்த சர்க்குலர் ப்ளவுஸ் கீழே வரைக்கும் இருக்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட்டையாக இருந்துச்சுன்னா அது பெருசாக பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ளோர் லென்த்தே எடுத்துக்கலாம். நான் ஒரு 37 நான் எடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் தான். ஃப்ளோர் வரைக்கும் வேண்டாம்னா ஒரு இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த ஆங்கிள் வரைக்கும் வேண்டாம், கீழே வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் உங்கள் கம்ஃபர்ட் பொறுத்து தாராளமாக நீங்கள் ஒரு ஆங்கிள் வரைக்கும் பேசிக் சல்வார் எடுப்போம்ல அந்த மாதிரி லென்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போடுற இடம் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். லென்த்து வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் இது வந்து கொஞ்சம் ஆங்கிள் லென்த்துக்கு ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக அப்படி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 37 எடுத்திருக்கேன். தென் வெயிஸ்ட் வந்து எனக்கு 36 ஆக்சுவலாக என்னோட வெயிஸ்ட். பட் நான் என்ன பண்ண போகிறேன், பேண்ட் வைக்க போகிறேன், பெல்ட் வைக்க போகிறேன். அதனால எக்ஸாக்ட் வெயிஸ்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 35 வச்சுக்கிறேன். ஏன்னா 35 பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக ஸ்டிஃபாக நிற்குது. 36ன்றது எக்ஸாக்டாக என்னோட வெயிஸ்ட் என்ன இருக்கோ அதை நான் எடுத்திருக்கேன். இப்போ பெல்ட் போய் கரெக்டாக ஹூக் மாட்டினோடனே நிற்கணுன்றதுக்காக நான் 1 இன்ச் நான் கம்மி பண்ணியிருக்கேன்.
இந்த இடத்துல ஹிப்போட மெஷர்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு வெயிஸ்ட் இங்க போய் நிக்கிறதுக்கு இந்த பக்கமா ஃபிளேர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. மேல இருந்து உங்களுக்கு கீழே ஈவன் ½ an inch கீழே இறங்க இறங்க என்ன ஆகுது, உங்களுக்கு பேண்டோட விட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்களோட ஹிப்பு எவ்வளோ பெருசு இருந்தாலும் உங்க வெயிஸ்ட்ல இருந்து ஹிப்பு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 inchesல தான் இருக்கும். உங்க வெயிஸ்ட்ல இருந்து ஹிப்பு வரைக்கும் ஒரு 5 to 6 inches லென்த் இருக்கும். ஸோ அந்த லென்த்ல தாராளமாக உங்களுக்கு ஃபிளேர் நிறைய ஸ்டார்ட் ஆகிடும். அதனால உங்க ஹிப்பு வந்து டைட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ வெயிஸ்ட் பேண்ட் வைக்கிறீங்கன்னா உங்கள் ஹிப் மெஷர்மெண்ட் இதில் தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஹிப் வெயிஸ்ட்டை மட்டும் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அது உங்கள் ஹிப் ஷேப்புக்கு தாராளமாக அது போய் சீட் ஆகிடும். ஸோ வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 35. ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்முலா நம்ம இங்கே எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோன் ஷேப்பில் இருந்து இங்கே நம்மளோட வெயிஸ்ட் மார்க் பண்ணணும். இங்கே இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, உங்களோட வெயிஸ்ட் என்னவோ அது கூட ஒரு 7 inches ஆட் பண்ணிக்கணும். 50 above இருந்தீங்கன்னா 8 inches ஆட் பண்ணிக்கோங்க. ஹிப் சைஸ் 50 above இருந்தீங்கன்னா 8 inches ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறேன்றதை நான் மார்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஹிப் சைஸ் 50 below இருந்துச்சுன்னா 7 inches ஆட் பண்ணிக்கோங்க. 50 above இருந்துச்சுன்னா 8 inches ஆட் பண்ணிக்கோங்க. above 50 8 inches, அதாவது இதுதான் உங்களோட ஹிப். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் இப்போ 35 plus 7 35 plus 7 42. ஸோ வெயிஸ்ட் என்ன வருது, 42 வருது. இந்த 42வை இங்கே எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு ஹாஃப் சர்க்குலர். டோட்டலாகவே இது என்னது ஒரு சர்க்குலர் பேட்டர்ன். ஆக்சுவல் சர்க்குலர் தியரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து நான் மேக்ஸி கிளாஸ் எடுப்போம்ல, சர்க்குலர் மேக்ஸி எடுக்கும்போது நான் அந்த கம்ப்ளீட் தியரி ஹாஃப் சர்க்குலர், ஃபுல் சர்க்குலர், டபுள் சர்க்குலருக்கான தியரி நான் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஆல்ரெடி மேக்ஸி கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் பேண்ட்டுக்கு தான் போடுறதுனால நான் அந்த ஃபார்முலா மட்டும் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன் டீட்டெயிலாக அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் மேக்ஸி கிளாஸ் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது சர்க்குலர் அப்படின்றதுனால இதில் நம்ம டைரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம இப்படி பயாஸில் போட்டு சர்க்குலாக கட் பண்ணுறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணி ஆகணும், சர்க்கிளோட ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இது என்னது, இப்படி ரவுண்டா இருக்கு. நம்ம வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை இங்க மார்க் பண்ண போறோம். அதாவது நம்ம இடுப்போட சுற்றளவு நம்ம மார்க் பண்ண போறோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்றோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன, நம்ம இடுப்போட சுற்றளவு. ஸோ அந்த சுற்றளவை இங்க மார்க் பண்ண போறோம். இந்த சர்க்கம்ஃபரன்ஸை இங்க மார்க் பண்ண போறோம். அது எப்படி மார்க் பண்ண போறோம், ஒரு சர்க்கிளா மார்க் பண்ண போறோம். சர்க்குலர் பேட்டர்னுக்கு மார்க் பண்ண போறோம். அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். புரியுதா? நம்ம இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ண போறோம். அது எப்படி மார்க் ஆக போகுது, சர்க்கிளா மார்க் ஆக போகுது. அதாவது ஒரு சர்க்கிள் ஃபார்முலா வரப்போகுது. அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா. ஸோ தமிழ்ல படிச்சிருப்பீங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கோம். வட்டத்தின் சுற்றளவு. சூப்பர் சூப்பர் மேம், பையார் ஸ்கோர். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இது எந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு கேட்கக்கூடாது யாரும். இது வந்து மேக்ஸ் ஃபார்முலா. ஓகேயா? ஸோ வட்டத்தின் சுற்றளவு சீனா என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவு. இதோட ஃபார்முலா என்ன, 2πr. இது வந்து மேக்ஸ் ஃபார்முலா. இது நான்லாம் கண்டுபிடிக்கல, இது ஒரு மேக்ஸ் ஃபார்முலா. இது நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் பண்றதுனால மேக்ஸ் ஃபார்முலா பண்றோம். மேக்ஸ் அந்த சர்க்கிளோட ஒரு ஃபார்முலா எடுத்து பண்றோம். ஸோ இப்போ இங்க இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்றதுக்காக கண்டுபிடிக்க போறோம். இது வட்டம் இருக்கா, இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். சர்க்கிளோட ஃபார்முலா, இந்த இதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது, c = 2πr. இந்த ஆர் என்னது, இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஆர்னா என்னது, ஆரம். வெரி குட். ரேடியஸ், இங்கிலீஷ்ல ரேடியஸ்னு சொல்லுவோம், தமிழ்ல ஆரம்னு சொல்லுவோம்ல. இந்த ஆரம். ஸோ இந்த 4 பீஸ்ல ஒரு பீஸ் வருதா. ஸோ இது 4 ஃபோல்ட்ல இருக்கு. இந்த ஒரு இடம், இந்த ஹோல் சர்க்கிள்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு ஏரியாவோட ஆர் கண்டுபிடிச்சாதான் நம்ம இதை மார்க் பண்ண முடியும். அதனால இந்த ஆரை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இதை கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி நீங்க விரிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த இடம் ஃபார்ம் ஆகும். உங்களோட வெயிஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம சர்க்குலா இருக்கும். அதனால இந்த ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இப்போ ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போ நமக்கு சி சுற்றளவுன்னு சொல்லிட்டேன். சினா என்னது? சுற்றளவு. இங்கிலீஷ்ல சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். நம்ம வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 35 + 7 42. இந்த கண்டுபிடிச்சு போல இந்த வேல்யூவை தான் போடணும். இந்த 35 போடக்கூடாது. 35 கூட +7 ஆட் பண்ணியிருக்கோம். 50 above இருக்கவங்க 8 inch ஆட் பண்ணியிருப்பீங்க. அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். நமக்கு இது தெரியும். சி என்னது? 42. ஸோ 2πr வச்சு நம்ம சி கண்டுபிடிப்போம். ஆனால் நமக்கு இப்போ ஆல்ரெடி சி தெரியும், அப்போ ஆர் தான் வேணும். ஸோ தெரிஞ்ச வேல்யூவை போட்டு தெரியாத வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 42 இது என்னதுன்னா ஒரு முழு வட்டத்தோட ஃபார்முலா. இது ஒரு முழு வட்டத்தோட ஃபார்முலா தான் 2πr. ஆனால் இப்போ நம்ம இங்கே என்ன மார்க் பண்ண போகிறோம்னா ஹாஃப் சர்க்குலர் தான் மார்க் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு வர்றது ஹாஃப் சர்க்கிள் தான் வரும். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக்கை ஒரு டைம் தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், ஒன் டைம் தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இதை நம்ம இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணாதான் 4 லேயர் வரும். அப்போனா தான் உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் கிடைக்கும். அப்படி போட்டு கட் பண்ணாதான் ஃபுல் சர்க்கிள் கிடைக்கும். நம்ம ஒன் டைம் தான் ஃபோல்ட் பண்ணிக்கிறதுனால இது நமக்கு ஹாஃப் சர்க்குலராக தான் கிடைக்கும். ஸோ இது ஃபுல் சர்க்குலருக்கான ஃபார்முலா. அப்போ ஹாஃப் சர்க்குலருக்கான ஃபார்முலா போட்டால் என்ன செய்யணும்? ஹாஃப்னு போட்டுட்டு 2πr போடணும். அவ்வளோதான். ஸோ முழு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா தான் C = 2πr. பட் ஹாஃப் சர்க்குலர்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதில் ஹாஃப் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சதில்ல? அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிடும். மேக்ஸ் தெரியும் நம்புகிறேன். தேதியில் வந்து மேக்ஸாக நினைக்க வேண்டாம். அப்படி போட்டால் தான் இங்கே நமக்கு வரும். சரியா? இல்லை ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு நம்பர் போட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக போடுறதுக்கு. பட் அது எப்படி வந்ததுன்னு தெரியணுன்றதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். நான் இதை வந்து இந்த ஃபார்முலாவே நான் ஒரு அரை மணி நேரம் எடுப்பேன். நான் ஆக்சுவலி ஃபுல்லாக நம்ம ஹாஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், டபுள் சர்க்கிள் போடும்போது நான் உங்களுக்கு மேக்ஸி கிளாஸில் இந்த தியரியே ஒரு ½ அன் ஹவர் மேலே போகும். பட் இதுக்கு அவ்வளோ தேவையில்லைன்றதுனால ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் சர்க்கிள்ன்றதுனால இங்கே ஹாஃபாக போட்டோம். ஸோ இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இன்ட்டில் இருக்குல்ல. ஸோ இந்த 2 இந்த 2 கட் ஆயிடுச்சு. 42πr 42πr. இந்த 2 கட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறத எடுத்து கீழே வச்சிட்டோம். இப்போ நமக்கு r தான் தெரியணும். 42 இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பையோட வேல்யூ என்ன? ஸோ பையோட வேல்யூ 3.14 × r. அப்போ நமக்கு இப்போ இந்த r தானே தெரியணும். அப்போ 42 / 3.14 = r. ஸோ நம்மளோட 42 divided by 3.14 என்ன வருது? 13. நிறைய கிட்ட நிறைய நம்பர் வருது. ஸோ நான் 13 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகே? ஸோ 13.3 ஆர் சம்திங் நிறைய வருது. நான் வந்து 13 எடுத்துக்கிறேன். ஸோ 13.5ன்னு எடுத்துக்கலாம், 13ன்னு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு r வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 13. இப்போ நான் முதல்லயே உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கலாம்? உங்களோட 42 என்ன வருதோ அதை 3.14ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இதான் ப்ரொசீஜர். இந்த 3.14 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எதுக்காக திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3.14 இவங்க டிவைட் பண்ண சொல்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால எனக்கு இந்த 3.14 எப்படி வந்ததுன்றதுக்காக இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு காட்டிட்டேன். இது வந்து நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இது தேவையானது கிடையாது. இந்த 3.14 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை சொல்லி காட்டினேன். வட்டத்தின் சுற்றளவு போட்டு இந்த 3.14. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? லென்த் எடுத்துட்டு வெயிஸ்ட் எடுத்துட்டு வெயிஸ்ட் கூட 7 inches ஆட் பண்ணிட்டு 42 வந்துச்சா, அந்த என்ன வெயிஸ்ட் வருதோ அதை 3.14ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் இங்கே நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே இந்த 3.14 எப்படி வந்ததுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகேயா? இது போட்டு எப்படி வந்ததுன்னு பாருங்கள். ஸோ C = 2πr. C நமக்கு தெரியும், நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இடுப்போட சுற்றளவு. ஸோ 2πr அப்படி போடுறோம். பட் இது ஹாஃப் சர்க்குலர்ன்றதுனால ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? தென் 42 அப்படி போகிறோம். 2 கட் ஆயிடுச்சு. πr வந்துருச்சு. தென் பையோட வேல்யூ போட்டிருக்கோம். இது இங்கேருந்து கீழே வரும்போது டிவைடட் பைல வரும். ஓகே? ஸோ கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ r கண்டுபிடிக்கிறதுக்காக இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு? 13. இப்போ இது வந்து நான் வெயிஸ்ட் பேண்டுக்காக நான் இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன்னா, இதே நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஹிப்பு எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா லென்த் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் 37. டைரக்டா இங்க ஹிப் போயிடணும். நீங்க ஹிப் 41. இப்போ எனக்கு இப்போ ஹிப் கூட என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஒரு 4 or 5 inches நம்ம லூஸ்க்காக ஆட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, 4 or 5 inches லூஸ்க்காக ஆட் பண்ணுவோமா, 4 inches இப்போ ஆட் பண்ணா 45. இப்போ இந்த 45 கூட 7 or 8 ஆட் பண்ணணும். 50 above இருந்ததுன்னா 7 or 8. இந்த 4 inches என்னது, இது உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட். ஸோ இந்த உங்களோட ஹிப் எக்ஸாக்ட் ஹிப்பு கூட பேண்ட் மேலே ஏறுறதுக்காக ஒரு 4 inches நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா இழுத்து எலாஸ்டிக் இழுத்து ஹிப்புக்கு மேலே போகிறதுக்காக ஒரு 4 inches ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம். பட் இந்த 7 எதுக்குன்னு அதுக்கப்புறமா இங்கே மார்க் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வர்றதை 7 ஆட் பண்ணிக்கணும். என்ன வருதோ 44 + 4 ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிட்டு என்ன வருதோ அது கூட 7 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 52 வருமா. இப்போ இந்த 52வை 3.14 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 52 divided by 3.14 16.5. நமக்கு ஆர் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 16.5. ஓகே, எலாஸ்டிக் வைக்கிறோம்னா இப்போ நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஆர் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த ஆரை எங்க மார்க் பண்ணணும்னா இந்த கோன் ஷேப் இருக்குல்ல, இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்ட்ல இருந்து நம்மளோட ஆர் வேல்யூ என்ன 13. ஸோ மேல இருந்து 13 எங்க வருதோ இதை சுத்தி இப்படி இந்த 13ல இப்படி மார்க் பண்ண போறோம். இங்க இருந்து இதை மட்டும் இங்க மட்டும் மாறக்கூடாது. இந்த இடம் இப்படி மார்க் பண்ணும்போது இப்படி இப்படி கீழே மேல இப்படிலாம் ஆடக்கூடாது. இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை தெரியுதா, இது எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல, தெரியுதா, இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. எப்படி இருக்கு, கொஞ்சம் கர்வா இருக்கு. ஸோ இதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி போடும்போது எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிளா ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இங்க நம்ம சர்க்கிளோட ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இங்க ஆரோட வேல்யூ எல்லாமே இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக்கு சொன்னதை மறந்துருங்க. ஏன்னா நம்ம இப்போ இங்க வேஸ்ட் பெல்ட் வச்சுதான் பேண்ட் வச்சுதான் நம்ம அட்டாச் பண்ண போறோம், அதாவது கேன்வஸ் வச்சு. ஸோ எலாஸ்டிக்கு என்ன சொன்னேன், உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் டேரக்டாக எடுத்துக்கணும். இது 2 மெஷர்மெண்ட் தான் தேவைப்படும், லென்த்தும் ஹிப்பும். ஸோ ஹிப் 41 ப்ளஸ் அது கூட 4 inch ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஹிப் எக்ஸாக்ட் ஹிப்பு தான் நம்ம இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி எலாஸ்டிக்கை விரிச்சு மேலே போகணுன்றதுக்காக 4 inch நம்ம ஆட் பண்ணுறோம் 45. அந்த 45 கூட ஒரு 7 inches ஆட் பண்ணுறோம். அதுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதோ அதை வந்து நம்ம 3.14 டிவைட் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன மெஷர்மெண்ட் கிடைச்சதோ, ஒருவேளை இப்போ நீங்கள் எலாஸ்டிக் வைக்க போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே இருந்து 16.5 எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணுவோம். இங்கே தான் 16.5 வருது, அப்போ நான் இங்கே மார்க் பண்ணுவேன். புரியுதா? அப்போ இது கீழே இறங்க இறங்க என்ன ஆகுது, இந்த லென்த் ஜாஸ்தி ஆகுது. தெரியுதா, இங்க இருக்க லென்த் வேற, இங்க இருக்க லென்த். அப்ப இந்த லென்த் ஜாஸ்தி ஆகும் போது இங்க நம்ம எலாஸ்டிக் கொடுப்போம், நமக்கு தேவையான ஹிப்புக்கு தாண்டி மேல வந்துரும். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டே வச்சுட்டு எலாஸ்டிக் வச்சுட்டோம்னா என்ன ஆகும், ஹிப்பை தாண்டி மேல ஏறாது, மேல போக போக கம்மியாகுது, கீழே இறங்க இறங்க ஜாஸ்தி ஆகுது. ஸோ இப்போ நான் வேஸ்ட் பேண்ட் தான் வைக்க போறேன்றதுனால எனக்கு ஆர் வேல்யூ 13 கிடைச்சது. அந்த 13 இந்த கார்னர்ல டேப் வச்சுட்டு இப்படி 13 இப்படி ஃபுல்லா இப்படி மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சைடில் 1/2 inch விட்டுறணும். நான் இங்கே தான் நம்ம கிராச் ஜாயின் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே ஒரு 1/2 inch விட்டுருங்க. ஏன்னா கீழே இது ஓப்பனாக இருக்கும், கீழே ஒன்று ஓப்பனாக இருக்கும், மேலே உள்ளதான் ஃபோல்டடில் இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த 1/2 inch இங்கே விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி பார்க்கணும். 1/2 inch விட்டுட்டேன். இப்போ மேலே இருந்து 13 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தா 9.75 வருது, கிட்டத்தட்ட 9.75. இப்போ இது கீழே எத்தனை லேயர் இருக்கு, 4 லேயர்ஸ் இருக்கு இல்லையா?
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம், 2 லேயர்ஸ் இருக்குது. தென் அகெயின் இதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 2 லேயர் இருக்குது, கீழே 2 லேயர் இருக்குது, டோட்டலாக 4 லேயர்ஸ் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ஆரை இங்கேருந்து 13 இன்ச்சஸ்ன்னு வச்சு இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கண்டுபிடிச்ச ஆரை மேலே இருந்து இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இதை மெஷர் பண்ணிட்டு எத்தனையால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், இது ஃபுல்லாக நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்றது எத்தனையால் மல்டிப்ளை பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 4 லேயர்ஸ் இருக்குல்ல, கீழே 9.75 into 4. ஸோ எவ்வளோ வருது, 39. இது இப்படியே இருக்கட்டும், இந்த மெஷர்மெண்ட் நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் கீழே நம்ம கிராச் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து இங்கே 1/2 inch நம்ம விட்டுருக்கோமா, ஸோ ஃபுல்லாக மெஷர் பண்ணோம்னா 10.25 வருது. ஓகேயா, ஸோ 10.25 சேர்த்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 10.25 into 4. ஸோ எவ்வளோ வருது, 42 வருது. நமக்கு ஹிப்பு எவ்வளோ வரணும், 42. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏன் இங்கே 41 வருதுன்னா நம்ம 13 பாயிண்ட் சம்திங் அப்படி கிடச்சதுல 42வை டிவைட் பண்ணி 42 டிவைடட் பை 3.14 போடும்போது 13.37 சம்திங் அந்த மாதிரி கிடச்சிது. பட் நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சோம். ஒரு இப்போ 13.5 வச்சுருந்தோம் அப்படின்னா 43 கிட்ட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியல? ஓகே, இது நமக்கு மெஷர் பண்ண இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம இங்கேருந்து வச்சு ஆறுன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி இப்போ நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 42ன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 42. அதை இங்கே கொண்டு வரணும்ல, 42க்கு கட் பண்ணணும்ல, இந்த இடத்த கட் பண்ணணும்ல, அதுக்காக தான் நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். 42வை 3.14 டிவைட் பண்ணி 13ன்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த 13ஐ இங்கே வச்சு இப்போ நான் 13.5லேயே வைக்கிறேன். எனக்கு என்ன 13.37 சம்திங் அந்த மாதிரி கிடச்சிது. அதனால 13.5ல வைக்கிறேன். 13.4 அந்த மாதிரி வரும். இதை கட் பண்ணா நம்ம ஹிப்ல இந்த இடம் நம்ம ஹிப்பு வேஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்போ நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரதுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி 13 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை நம்ம இங்கே மார்க் பண்ணி இங்கே கட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த இப்போ கட் பண்ணும்போது இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி கர்வ் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அப்படி வச்சு இப்படி மெஷர் பண்ணணும். ஸோ 10.5 வருது கரெக்டாக. இப்போ இதில் 4 லேயர்ஸ் இருக்குது. இப்போ 10.5 மல்டிப்ளை 4 பண்ணால் 42. ஸோ வந்துச்சு அவங்களோட வேஸ்ட் 42 தானே, 42 வந்துச்சு. அப்போ இதை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அவங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்துருமா? அதுக்காக தான் இவ்வளோ வேலையை பார்க்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கட் பண்ணால் உங்களோட வேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. இங்கே கட் பண்ணுவோம், இங்கே கட் பண்ணுவோம், இங்கே கட் பண்ணுவோம். கரெக்டாக எங்கே கட் பண்ணால் உங்களோட வேஸ்ட் வரும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களோட வேஸ்ட்டிலேருந்து 3.14 டிவைட் பண்ணிட்டு, ஏன்னா இது செமி சர்க்குலர், அதாவது ஹாஃப் சர்க்குலர், அதனால 3.14 டிவைட் பண்ணிட்டு வர்ற வேல்யூவை நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணுறோம். ஏன்னா இது வட்டம், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதான் அந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி சர்க்கிளோட மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் தான் இதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறது தான் ஆரம். இங்கேருந்து இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இங்கேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே எந்த டைரக்ஷன்னாலும் மிட் பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் இங்கேருந்து வர்றது தான் இந்த ஆரம். ஸோ இந்த ஆர் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை மார்க் பண்ணும்போது உங்களோட வேஸ்ட் கிடச்சிருது. இங்கே மெஷர் பண்ணி பார்க்கும்போது இப்போ உங்களோட வேஸ்ட் வந்துச்சா, அதுக்காக இவ்வளோ வேலை பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து இதில் நம்மளோட இங்கேருந்து நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம், நம்மளோட கிராச் லென்த். அதாவது இங்கே எல்லாரும் இப்போ வேஸ்ட் வந்துருச்சு. வேஸ்ட்டுக்கு கீழே என்ன மார்க் பண்ணணும், கிராச் மார்க் பண்ணணும்ல. அப்போ இதிலிருந்து கீழே நம்ம கிராச் லென்த் மார்க் பண்ண போகிறோம். கிராச் லென்த் ஃபார்முலா நம்ம சிகரெட் பேண்ட்டுக்கு படிச்சோம்ல, அதே ஃபார்முலா தான். கிராச்சோட லென்த் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம், நம்மளோட ஹிப் டிவைடட் பை 4 + 2 inches minus belt. கிராச் லென்த்துக்கான ஃபார்முலா ஹிப் டிவைடட் பை 4 + 2 inches minus belt.
நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஹிப் சைஸ் above 50 இருக்கிறவங்க 2 inches ஆட் பண்ண வேண்டாம். do not add 2 inches. above 50 இருக்கிறவங்க 2 inches ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட crotch length ஜாஸ்தி ஆயிடும். அதனால above 50 இருக்கிறவங்க 2 inches ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒருவேளை crotch பிடிக்குது, நிறைய பேருக்கு ஒரு இது இருந்துச்சுல பழைய பேண்ட்ல இந்த அதுலதான் crotch எனக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க வேணா ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க பாடி சைஸ்க்கு கொஞ்சம் அது கம்ஃபர்ட்டா இல்ல, கொஞ்சம் அந்த crotch ஏரியால பிடிக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்க 1 inch வேணா ஆட் பண்ணிக்கோங்க. 2 inch ஆட் பண்ண வேண்டாம். 50க்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் 2 inch ஆட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சதுல? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் 1 inch. அதாவது people who are having hip size 50 above 50 இன்ச்சுக்கு அதிகமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு 1 inch வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த சிகரெட் பேண்ட் தச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ என்னோட ஹிப் 41 divides 4 plus 2 minus belt. பெல்ட்டோட லென்த் வந்து 1.5 inches. ஓகேயா? 1.5 inches என்னோட பெல்ட். ஸோ உங்களோட பெல்ட் 1 inchனா 1 inch மைனஸ் பண்ணுங்க, 2 inchனா 2 inch மைனஸ் பண்ணுங்க. சேம் தான் எலாஸ்டிக் இருக்கும். நீங்க எலாஸ்டிக் வச்சாலும் இதே ஃபார்முலா தான் crotch லென்த்துக்கு. ஓகேயா? ஸோ எலாஸ்டிக்கோட லென்த்தை நீங்க மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1.5 41 divides 4 plus 2 minus 1.5 10.75 10.75. ஓகே, இப்போ இங்க இருந்து நம்ம 10.75 மார்க் பண்ணுறோம். நான் போய் கீழே இந்த 13.5ல மார்க் பண்ணதே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேல 1/2 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டிச்சிங்காக. ஓகேயா? அதுக்கு மேல 1/2 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன அந்த ஆர் வேல்யூ கிடைக்குதோ, இப்போ என்ன கிடைச்சது எனக்கு 42 divided by 3.14 13.37 எனக்கு கிடைச்சது. ஸோ நான் அதை 13.5ன்னு எடுத்துட்டு இங்கே நான் ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேலே ஒரு 1/2 inchல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது இது வந்து கட்டிங் லைன், இதுதான் ஸ்டிச்சிங் லைன். எக்ஸாக்டாக வர்றது இல்லை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே 1/2 inchல கட் பண்ணிக்கோங்க. நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸ் இந்த 1/2 inch. ஓகேயா? ஸோ இப்போ இங்கே இருந்து நம்மளோட crotch லென்த் மார்க் பண்ண போகிறோம். 10.75 10.75 நான் எங்கேருந்து மார்க் பண்றேன்? சீம் அலவன்ஸ்ல இருந்து இல்ல, இந்த லைன்ல இருந்து 10.75 சீம் அலவன்ஸ்ல இருந்து மார்க் பண்ணல, ரெடி மெஷர்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து தான் மார்க் பண்ணிருக்கேன். 10.75. ஸோ இப்போ இங்கே crotchோட விட்த் மார்க் பண்ண போறோம். crotchோட விட்த் மார்க் பண்றதுக்கு ஆக்சுவலா நமக்கு தெரியும் ஹிப் சைஸ் below 50 ஹிப் சைஸ் if below 50 2 inches வச்சுக்கோங்க, above 50 3 inches வச்சுக்கோங்க. below hip size below 50 இது வந்து crotch width, crotch point. ஸோ உங்களுக்கு இதுலயும் நீங்க சிகரெட் பேண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துலயும் நீங்க உங்க பாடியை விட உங்க ஹிப் சைஸ் பின்னாடி பட் ஏரியா கொஞ்சம் பெருசா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது நீங்க 3.5 கூட வச்சுக்கோங்க. அதாவது ஹிப் சைஸ் ஒரு 55 அபவ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த crotch விட்டு 3.5 கூட வச்சுக்கலாம். நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ஒவ்வொன்றுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா எல்லா பாடி டைப்பும் டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே ஒரு சில இடம் வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபிட்டிங்கா இருக்க மாட்டோம். ஃபிட்டடா இருக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி போட்டாலும் அது ஃபிட் ஆயிடும். கரெக்டா நீங்க ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. பட் ஒரு சில இப்போ எனக்கு இப்போ என் மேல் பாடியை விட எனக்கு கை ஏரியா கொஞ்சம் பெருசு, காஃபி ஏரியா கொஞ்சம் பெருசுங்கும் போது ஒரு சில பேண்ட்ஸ் எனக்கு சூட் ஆகாது. அப்போ என் பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணி தான் ஆகணும். அதனால உங்களுக்கு ஹிப் ஏரியா ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் இது 3.5 வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் கிடைக்கும், வர எந்த எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ அப்போ இங்கே 10.5 இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே இருந்து 2 inches நான் மார்க் பண்ணுறேன். இங்கே சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், அதனால சீம் அலவன்ஸ்லாம் கொடுக்க தேவையில்ல. 2 inches இந்த லைன்ல இருந்து, இங்க இருந்து இல்லை, எண்ட்ல இருந்து இல்லை, இந்த லைன்ல இருந்து 2 inches மார்க் பண்ணியாச்சா? இப்போ மேலே என்ன பண்ணணும்? இப்போதான் நம்மளோட எக்ஸாக்ட் வெயிஸ்ட் எடுத்துட்டு வரணும்.
இப்போ இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளோட எக்ஸாக்ட் இங்கேயும் அதே மாதிரி 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணக்கூடாது. இங்கே என்ன பண்ணும், இது சர்க்குலராக இருக்குது. ஸோ இது சர்க்குலராக போகும்போது நம்ம 2 இன்ச் வச்சுலாம் மார்க் பண்ணால் கரெக்டாக வராது. இப்போ என்னோட வெயிஸ்ட் என்ன, 35. ஸோ இப்போ இந்த 35-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறேன், இதில் 4 லேயர்ஸ் கிடக்கா. அப்போ 35 4ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை மார்க் பண்ணனா இதில் 4 லேயர்ஸ் இருக்கு. ஸோ என்னோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துடும். ஸோ 35 டிவைடட் பை 4 8.75. இங்கே இருந்து அதாவது நம்ம ஸ்டிச்சிங் லைன் ஓகேயா, இப்படி தான் திருப்பணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடக்கூடாது, இந்த மாதிரி இப்படி திருப்பணும். 8.75 இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே இதையும் கனெக்ட் பண்ணும். ஸோ ஒருவேளை நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா இது தெரியுதா, இங்கேருந்து கிராஸாக போகுது இந்த லைனு. இங்கே 2 இன்ச் இருக்கு, இங்கேயும் நான் 2 இன்ச் வச்சுருந்தேன்னா என்ன இருக்கும், இங்கே மார்க் ஆகிருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ என்னோட வெயிஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால இந்த இடத்துல மட்டும்தான் கிராச் பாயிண்ட் முடிகிற இடத்துல தான் உங்களோட கிராச் வித் வைக்கணும். தென் இந்த ஸ்டிச்சிங் லைனில் உங்களோட எக்ஸாக்ட் வெயிஸ்ட் என்னவோ 35 டிவைடட் பை 4 அதை என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது இங்கே மெஷர் பண்ணி பார்க்குறோம். ஸ்டிச்சிங் லைனில் 8.75. இது சர்க்குலராக இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூடிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணாலும், ஏன்னா இது பயஸில் போட்டிருக்கோம், கிராஸாக கட் பண்ணுறோம், அதனால கொஞ்சம் கூடிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட், அதாவது பெல்ட் எலாஸ்டிக் வைக்க போறீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், உங்கள் ஹிப் இந்த ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்து போல 41 + 4 45. இந்த 7 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வந்துருக்கும்ல, இங்கேயும் என்ன பண்ணோம், இந்த 7 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வந்துச்சு. அந்த வேல்யூவை தான் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் எலாஸ்டிக் வைக்க போறீங்கன்னா இங்கே இருந்து 16.5ல இந்த கர்வ் வந்திருக்கும், அங்கே இருந்து உங்களோட கிராச் லைன். தென் இந்த இடத்துல மெஷர் பண்ணுறது எதை மெஷர் பண்ணணும், உங்கள் ஹிப் கூட 4 இன்ச்சஸ் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிட்டு வருதுல ஒரு மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி இதே மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு இந்த லைன் ட்ரா பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த 7 நான் ஏன் ஆட் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 35 கூட ஒரு 7 ஆட் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ எக்ஸஸ் கேப் கிடைச்சது. இந்த எக்ஸஸ் கேப் கிடைச்சதுனால தான் என்னால் கிராச் மார்க் பண்ணி இங்கே கட் பண்ண முடியும். ஒருவேளை நான் என்னோட எக்ஸாக்ட் 35 டிவைடட் பை 3.14. ஸோ நம்ம வந்து வெயிஸ்ட்டை தானே 3.14ஆல் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 35 கூட 7 ஆட் பண்ணி என்ன வருதோ அதை பண்ணியிருக்கோம். ஒருவேளை எக்ஸாக்டாக இதையே பண்ணோம், ஆஃப் சர்க்கிள் தானே பண்ணணும், வெயிஸ்ட் தான், வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் தானே எடுக்கணும் அப்படின்னு டிவைட் பண்ணி 3.14 போட்டேன்னா கரெக்டாக 11 வரும். ஸோ மேலே இருந்து 11 எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 11ல் மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்னோட வெயிஸ்ட் என்ன வருமோ இப்போ நான் அந்த 11ல் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக எனக்கு 8.75 வருது. அப்போ 8.75 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 35. என்னோட வெயிஸ்ட் கிடச்சிருச்சு. அப்போ நான் எங்கே என்னோட கிராச்சுக்கு நான் கட் பண்ணுவேன், கிராச்சு கட் பண்ண ஒரு இடம் வேணும்ல, கீழே 2 இன்ச் கொடுத்துருக்கோம், அதை இப்படி கிராஸாக இப்படி ஸ்லாண்டிங்காக பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல, அதுக்காக ஒரு 7 இன்ச் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இந்த 7 இன்ச் ஆட் பண்ணேன். திஸ் இஸ் ஒரு கம்ப்ளீட்லி ரேண்டம் நம்பர், ரொம்பையும் போகாமல் 2-3 தடவை நான் தச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 7 போட்டால் ரொம்பையும் கட் ஆகாமல் ரொம்ப கம்மியாகவும் வராமல் ஓரளவு ஒரு டிஸ்டன்ஸ் வருது, இது கூட மேட்ச் பண்ணுற மாதிரி. அதனால இந்த 7. ஏன் 50 above நான் 8 சொல்லியிருக்கேன், ஏன்னா 50 above இங்கே 3 இன்ச்சஸ் வைப்போம். ஸோ 8 சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கேப் கிடைக்கும், இது கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாகும். புரிஞ்சுதா? சம்மந்தமே இல்லாமல் 7 ஆட் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் ஏன் ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியாமையும் இருக்கக்கூடாது. இப்போ புரிஞ்சுதில்ல 7 ஏன் ஆட் பண்ணுறோன்னு, ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுக்கறதுக்காக நம்ம வேஸ்ட் கூட 7 ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 8 கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, டன். இப்போ நம்மளோட ஷேப், ஒருவேளை இந்த ஷேப் எப்படி வரையணும்னு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, இப்போ இந்த லைன் இருக்கா,
இதோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த கிராஸ் லைன் இருக்கா, இந்த கிராஸ் லைன் இங்கேருந்து இங்கே முடியுது. ஸோ இந்த கிராஸ் லைனோட மிட் பாயிண்ட். இந்த கர்வ் எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டேன். தென் அகைன் இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட், இது ஸ்டார்டிங்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் இதோட மிட் பாயிண்ட். இதுக்கப்புறம் இந்த கர்வை இந்த பாயிண்ட்ல இப்படி ஜாயின் பண்ணும். ஸோ இந்த கர்வ் இப்படி போய் இந்த பாயிண்ட்ல இப்படி ஜாயின் ஆகி மேலே போகுது. இந்த மாதிரி பண்ணுங்க. ஒருவேளை கர்வ் போட கஷ்டமா இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணனே தெரியலன்னா இந்த ஃபுல் கிராச் லென்த் அதோட மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு, தென் அதுக்கப்புறம் இங்க இருந்து இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதை ஜஸ்ட் லைக் தான் இப்படி ஒரு கர்வா போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பட் இது எக்ஸாக்ட் லைன் இங்க மட்டும் நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 inch விடணும். ஏன்னா இந்த லைன் இங்கே தானே இருக்கு, இங்கே ஸ்டிச்சிங் லைன் வந்துடும், இது கட் ஆயிடும். பட் இங்கே ஸ்டிச்சிங் லைன் கொடுக்கணும்ல ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ். ஏன்னா இங்க மார்க் பண்ணிருக்கிறது நம்மளோட எக்ஸாக்ட் waist divided by 4 தான் இங்க மார்க் பண்ணிருக்கோம். அது போக ஒரு 1/2 inch மட்டும் ஸ்டிச்சிங்காக கொடுக்கணும். நம்ம waist measurement போட்டு ஸ்பீடா ஒன் டைம் மட்டும் நான் சொல்லிடுறேன். waist measurement போட்டு waist measurement கூட 7 inches ஆட் பண்ணி 42 வந்துச்சு. அந்த 42வை 3.14 ஆல டிவைட் பண்றோம். அப்ப நமக்கு 13.5 கிட்ட வேல்யூ கிடைக்குது. அந்த 13.5வை மேல இருந்து இப்படி மார்க் பண்றோம். 13.5 இப்படி மார்க் பண்றோம். தென் அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ்க்காக 1/2 inchல மார்க் பண்ணிட்டோம். தென் நம்மளோட கிராச் லென்த் வரும். கிராச் லென்த்தோட ஃபார்முலா hip divides 4 hip divides 4 plus 2 inches minus belt. So hip size above 50 இருக்கிறவங்க 2 inches ஆட் பண்ண வேண்டாம். ஸோ பெல்ட் உங்களோட எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா எலாஸ்டிக்கோட லென்த்து, பெல்ட் வைக்கிறீங்கன்னா பெல்ட்டோட லென்த்து. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது, 10.75 வந்துச்சு. ஸோ அந்த 10.75 இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 10.75. நீங்க மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து கிராச்சோட விட்த் எவ்வளவு வைக்கணும், கிராச் விட்த் ஹிப் சைஸ் பிலோ 50 இருக்கிறவங்க 2 inches வைங்க, above 50 இருக்கிறவங்க 3 inches வைங்க, above 55 inchesனா 3.5 கூட வைங்க. ஸோ இங்க 2 inches மார்க் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு லைன் மட்டும் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த waist circumferenceல நம்மளோட எக்ஸாக்ட் waist circumference, அதாவது இந்த 7 ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாக்ட் waist circumference என்னவோ அதை 4 ஆல டிவைட் பண்ணிட்டு என்ன வருதோ 8.75 எனக்கு வந்துச்சு. அதை இப்படி ரவுண்டா டேப்பை மூவ் பண்ணி 8.75 எங்க வருதோ அங்க மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த கிராச் வித் லைனையும் இதையும் கனெக்ட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமா ஷேப் டிரா பண்றோம். அதுக்கு கொஞ்சம் தள்ளி 1/2 inchல சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். இவ்வளவுதான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லென்த் மார்க் பண்ணுறோம். இப்போ லென்த் எங்க இருந்து வரணும் இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம பேண்ட் எங்க நிற்க போது இங்க நிற்க போதும். இப்போ நம்ம லென்த்தை இங்க இருந்து மார்க் பண்ணணுமா இங்க இருந்து மார்க் பண்ணணுமா? வெயிஸ்ட்ல ரவுண்ட்ல இருந்தா கோன் ஷேப்ல இருந்தா ரவுண்டா ஆர் கோன்? ரவுண்ட். சூப்பர் 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 தான், புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்க இருந்து நம்மளோட வெயிஸ்ட் லென்த் மார்க் பண்றோம். நம்ம லென்த் என்ன, 37 inches. மேல 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோல, அதுல இருந்து மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே எக்ஸாக்ட் ஸ்டிச்சிங் லைன் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து கீழே 37 மார்க் பண்ண போறோம். தெரியுதா? இந்த ஃபேப்ரிக் இங்கே முடிஞ்சிருச்சு. பட் நம்ம இங்க அட்டாச்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த சைடு உங்களுக்கு கிடைக்கும். இது கோன் ஷேப்பா இருக்கிறதுனால அந்த சைடு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும். இங்க இருந்து நான் பிடிச்சிருக்கேன் 37 ஸ்ட்ரெயிட்டா வைக்கும்போது எனக்கு எங்க வருது, கரெக்டா இங்க வருது, இந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்து இந்த 37 கம்ப்ளீட்டா இப்படி மார்க் பண்ணிட்டே போகும்போது இந்த டேப்பையும் நம்ம சைமல்டேனியஸா இப்படி மூவ் பண்ணணும். 37 மூவ் பண்ணணும். பட் என்ன ஆயிடும், நம்மளால இங்க எந்த அளவு மூவ் பண்றோமோ அதே பெர்பெண்டிகுலரா நம்ம இந்த டேப்பை மூவ் பண்றோமா நமக்கு தெரியாது. நார்மலா சர்க்குலர் பேட்டர்ன்ல சர்க்குலர்
ஸ்கர்ட்டோ சர்க்குலர் மேக்ஸியோ சர்க்குலராக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கீழே அப் அண்ட் டவுன் வருதுன்றது தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். சர்க்குலர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஏறி இருக்கு ஒரு பக்கம் இறங்கி இருக்குன்ற இந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, மேல இருந்து ஹைட் ஒழுங்கா இந்த ரவுண்ட் ஒழுங்கா மார்க் பண்ணாதது தான் முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் ரீசன், நிறைய ரீசன் இருக்கு, அதுதான் முதல் காரணம். அப்ப நம்ம இங்க இருந்து நம்ம 37 இங்கேயும் இப்படி மூவ் பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவு தான் நம்ம இதை மூவ் பண்றோமான்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்ப கரெக்டா இதை மூவ் பண்ணலாம், இந்த டேப்பு இங்க இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா இப்படி மூவ் பண்ணிடலாமா, இப்படி சரன்னு இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுடலாம். ஸோ காம்பஸ் வச்சு டிரா பண்ண மாதிரி நமக்கு எக்ஸாக்டா நம்ம 37 இப்படி சர்க்குலர் ஃபார்ம்ல கிடைச்சிருமா. இங்க இருந்து மார்க் பண்றதை விட ஏன்னா இதையும் மூவ் பண்ணணும். ஸோ மேலே கீழே இப்படி போகலாம், இந்த மாதிரி ஆகலாம். பட் இங்கன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. இதை பிடிச்சிட்டு இப்படி 37 இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டான ஒரு சர்க்கிள் கிடைச்சிடும். மார்க் பண்ணிடலாமா. அப்ப இங்க இருந்து மார்க் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து மார்க் பண்ணும்போது தான் 37ன்னு சொன்னேன். அப்ப இப்ப இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த கால்குலேஷனையும் ஆட் பண்ணிக்கணும், இந்த மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இங்க 37 இருக்கு. இப்ப இங்க இருந்து நான் மார்க் பண்ண போறேன். இங்க இருந்து நான் ஏன் மார்க் பண்ண போறேன், எந்த ரூலும் கிடையாது இங்க இருந்து மார்க் பண்ணணும்னு. என்னோட சர்க்கிள் எனக்கு ஒழுங்கா கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த லென்த்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்க வச்சேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் என்னோட டேப்பை மூவ் பண்ணி நான் மார்க் பண்றதுக்காக. பட் இங்க இருந்தும் நீங்க தாராளமா மார்க் பண்ணலாம். இங்க இருந்து இப்படி மூவ் பண்ணி மார்க் பண்ணீங்கன்னா அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம இங்க இருந்து மார்க் பண்றோம். அப்போ இந்த 37 கூட இங்க இருந்து தான் 37. அப்போ இங்க இருந்து என்ன இருக்கோ அதை நான் ஆட் பண்ணிட்டு அந்த நம்பரை இங்க இருந்து இங்க நான் மார்க் பண்றேன். ஓகேயா. அப்போ இங்க என்ன இருக்கு, எனக்கு 13 இருக்கு. ஸோ என்னோட 37 கூட இந்த 13 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து நான் மார்க் பண்ணா 13.5, இங்க இருந்து 13.5. ஸோ என்னோட 37 பிளஸ் 13.5 50.5 வருது. இப்ப நான் இந்த 37 இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன், தெரியுதா. இங்க இருந்து பண்ணும்போது என்னோட எக்ஸாக்ட் 37 இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன்னா, அப்ப நான் இதை இங்க இருந்து வைக்கும்போது 50.5 வந்துச்சா, இங்க கிடைக்குதா. கரெக்டா 50.5 இங்க இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். 50.5ல இருக்கு, புரிஞ்சுதா. இப்ப இங்க இருந்து மார்க் பண்ணும்போது நான் ஃபுல்லா 50.5. ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ஜஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் டேப் அங்கே வைக்கிறதுக்காக. ஸோ 50.5ல வச்சேன்னா என்னோட 37 கிடைச்சிடும். ஏன்னா இதை நம்ம கட் பண்ணிடுவோம், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ இதை மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணணும், ஃபர்ஸ்டே இதை கட் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிக்க சொல்லுங்க. இல்லை நீங்க மட்டும் தான் பண்றீங்கன்னா இப்படி ரெண்டு ஒவ்வொரு டைம் டேப் மூவ் பண்ணும்போதும் இங்கே ஹோல்ட் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போ சிங்கிளா பண்றீங்கன்னா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 50.5 மார்க் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து மூவ் பண்ணிட்டு 50.5. ஜஸ்ட் லைக் தட் இப்படி மூவ் பண்ணக்கூடாது, கை எடுத்துருங்க. இப்போ நீங்க மட்டும் மார்க் பண்றீங்க, இதை மட்டும் இப்படி மார்க் பண்ணிட்டு போனா என்ன ஆகும், நான் இப்படி மார்க் பண்ணிட்டு போற டேப் என்ன ஆகுது, அங்கே மூவ் ஆகாது. அதே மாதிரி கீழே இறங்கிடும் கொஞ்சம். ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணும்போது நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி இப்படி பண்ணணும். ஸோ ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை அங்கே பிடிக்க சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படி மார்க் பண்ணிடலாம். ஸோ டேப்பு மடங்குதா இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா இது சர்க்கிள், அதனால அப் அண்ட் டவுன் கண்டிப்பா வரும். கொஞ்சம் மாறினாலும் இந்த ஷேப் சேஞ்ச் ஆயிடும். அதனால 2-3 தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் மார்க் பண்ணிட்டு
இப்போ நமக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம், என்னோட சர்க்கிள் வந்து அழகா ஈவனா பிளேஸ் ஆயிடும். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணும்போது என்ன ஆகும், இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 37 இப்படி மூவ் பண்ணிகிட்டே வரணும். அது கொஞ்சம் கஷ்டமாகும். இதுனா இப்படி நம்ம கரெக்டாக இருக்கும்னு எந்த டவுட்டுமே நமக்கு வேண்டாம். ஸோ இங்கேருந்து இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ என்ன இருக்குது, இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக் பத்தலை. ஸோ இதை மட்டும் எக்ஸஸ் ஃபேப்ரிக் அந்த பக்கம் கட் பண்ணி கிடைக்கும்ல, அதை இது மேலே போட்டு நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த மேலே ஸ்டிச்சிங் லைன் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சிங் லைன் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு வேலையை என்ன பண்ணணும், இங்க ஒரு பின்னை போட்டுடணும். இல்லைன்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகி 35 இன்ச்சஸா இருக்கிறது 36 37 வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது பயஸ் பீஸ் கிராஸா வேற கட் பண்ணியிருக்கோம். இது ஈஸியா அப்படி ஸ்ட்ரெச் ஆகும், ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ கட் பண்ணிட்டு நாளைக்கு தைக்கிறோம்னா இந்த இடத்துல உடனே பின் பண்ணிடணும். அப்பதான் அந்த லைன்ஸ் அந்த நூல்லாம் பிரியாம இருக்கும். இந்த நூல் என்ன ஆயிரும், இங்க இருந்ததை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட நூல்லாம் இப்படி விலக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ நீங்க என்னதான் கரெக்டா கட் பண்ணாலும் ஒரு 1/2 inch எக்ஸஸ் ஆயிடும். உடனே சுத்தி பின் போட்டுருங்க. காட்டன்னா பெருசா ஆகாது, பட் கொஞ்சம் ஃப்ளோயி ஃபேப்ரிக் ஜார்ஜெட்லாம் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டா போயிடும். ஜார்ஜெட் சாட்டின் கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்க, சாட்டின்லாம் இன்னும் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஃப்ரே ஆகிட்டே இருக்குமா, ஆல்ரெடி அது ஃப்ரே ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். கிராஸ் கட் பண்ணிச்சு. இப்போ இந்த சர்க்கிள் கட் பண்ணி நம்மளோட வெயிஸ்ட், இது நம்மளோட டவுன் கீழே வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வெயிஸ்ட்ல இருந்து இந்த இடத்துல இது கிராச் ஏரியாவா, ஸோ இதை சுற்றி தான் உங்களோட ஹிப் இருக்கும் இல்லையா, கிராச்சோட பின்னாடி கொஞ்சம் மேலே தள்ளி ஹிப் இருக்கும்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல ரேண்டமாக நான் இப்படி மெஷர் பண்ணுறேன், ஒரு 14 வருது. ஸோ 14 இன்ட்டு இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறேன், இது எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. 14 இன்ட்டு 4 போட்டால் 56 வருது. ஆனால் என்னோட ஹிப் என்ன 41 தான், ஆனால் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 56 கிடச்சிருக்கு. ஸோ அதனால பெரிய ஹிப் சைஸ் இருந்தால் கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நீங்கள் வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணும்போது அது உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கீழே இறங்க கூடிட்டே தான் இருக்கும் ஃப்ளாட். இப்போ கீழே அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்குல்ல இந்த இடம், ஏன்னா இங்கே ஃபோல்டட் இதில் இருந்தது தான் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உங்க லென்த்தோட ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கணும். இங்க மடிச்சு தைக்கணும்ல, இங்க இருந்து ஒரு 1 inch ஆட் பண்ணணும். ஆமா, மறந்துடாதீங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. கீழே வந்து இந்த கொஞ்சம் இப்படி ஃப்ரேயாக இருக்குல்ல, அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். அது எக்ஸஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து லென்த்து ப்ளஸ் 1 inch மறந்துடாதீங்க. நான் இந்த ஃபார்ம்ல சொல்லிட்டே இருந்ததுனால நான் மறந்துட்டேன். 1 inch எக்ஸ்ட்ரா உங்களோட லென்த் கூட மடிச்சு தைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பீஸ் இப்படி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல மட்டும் நமக்கு அட்டாச்மெண்ட் வேணும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல மட்டும் நமக்கு சின்ன அட்டாச்மெண்ட் வேணும். ஸோ இந்த எக்ஸஸ் பீஸ் நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரை இப்படி எடுத்து இது மேலே ரிப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்,
இந்த கார்னர் எப்படி இருக்கு, இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸோ அதை எடுத்து, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட்டா நமக்கு பீஸ் வேணும்ன்றதுனால கீழே இருந்த பீஸ் எடுத்து இதுக்கு 1/2 inch மேலே வர்ற மாதிரி நான் இதுக்கு மேலே பிளேஸ் பண்றேன். ஸோ இதுக்கு 1/2 inch மேலே வர்ற மாதிரி நான் இப்படி பிளேஸ் பண்றேன். ஏன்னா இதையும் அட்டாச் பண்றதுக்கு ஒரு 1/2 inchல அட்டாச் பண்ணுவோம்ல, அதனால 1/2 inch மட்டும் இருக்கிற மாதிரி இதுக்கு மேலே இதை பிளேஸ் பண்ணிட்டு இந்த சைடும் ஈவனா வர்ற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணுறேன். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை அங்கிருந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் எடுத்து இது மேலே எங்கே நமக்கு பத்தலையோ அந்த இடத்துக்கு மேலே 1/2 inch இருக்கிற மாதிரி இப்படி நான் பிளேஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ லென்த் வந்து இப்படி நமக்கு டச் பண்ணாலே நமக்கு தெரியும், அடியில் இந்த கட் பண்ணியிருக்கோமோ இந்த லென்த் தான் நமக்கு வேணும். இப்போ இது மேலே இப்படி இது மேலே இது இப்படி பிளேஸ் ஆகிருக்கும் போது இப்படி நம்ம டச் பண்ணாலே நமக்கு கீழே அந்த ரவுண்டு தெரியும். அதனால நான் இப்படி டச் பண்ணியே அந்த ரவுண்டு எங்கே இருக்குன்னு இப்படி மார்க் பண்ணுறேன். கரெக்டாக இந்த ரவுண்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை மார்க் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆஸ் யூஷுவல் 50.5 தானே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ மேலேருந்து இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேருந்து 50.5 50.5ன்னு நீங்கள் எப்படி மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ டச் பண்ணி உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் 2 லேயர்ஸ் இருக்கு. ஓகே, 2 லேயர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி கீழே 2 லேயர்ஸ் இருக்கு, மேலே இருக்க 2 லேயர்ஸ்க்கு தான் ஃபேப்ரிக் கொஞ்சம் பத்தலை. அதனால இன்னொரு 2 லேயர்ஸ் இங்கே ரிமைனிங் அந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே போட்டு கட் பண்ணுறோம். இப்போ இதையும் கையோட அப்படியே பின் பண்ணிடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பீஸ் மேலே இருக்க பீஸ் எடுத்து அப்படி இது மேலே இப்படி போடணும். ஸோ இது ரைட் சைடாக இருக்கு. ஸோ அப்போ இந்த பீஸை எடுத்து அப்படி உள் பக்கமாக வச்சிடணும். ராங் சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்து உள் பக்கமாக அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பின் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி இங்க இதை எடுத்து இது மேல போட்டு ஸோ 1/2 inch தச்சுட்டோம்னா இது ஓப்பன் பண்ணா நாலுமே ஈவனா அப்படி ஆகும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸ் கட் பண்ணி அவ்வளோ. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணும், விரிச்சிடக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம பின் போட்டதோட அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வச்சுட்டு பெல்ட்டுக்கு கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு லென்த் தேவைப்படலாம். ஏன் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா நீங்கள் 3.5 meters எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னா, இப்போ இது இங்கே வந்திருக்கா, எலாஸ்டிக் வைக்கிறோன்னா இது 16 inchesல தான் இங்கேயே மார்க் ஆகுது. ஸோ இப்போ இங்கே இருந்து உங்களுக்கு ஒரு 40 inch லென்த் இருந்ததுன்னா என்ன ஆகும், அது இன்னுமே ஜாஸ்தியாக போகும். ஃபர்ஸ்ட் லேயருக்கே இடம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால இன்னும் ஜாஸ்தியாகும். நம்ம ஒட்டு கொடுக்கறதுக்கும் ஃபேப்ரிக் வேணும்ல, அதனால எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா 3.5 meter எடுத்துக்கோங்க. ஸோ வெயிஸ்ட் பேண்டோட விட்டு வந்து 1.5 inches. ஸோ வெயிஸ்ட் பேண்ட் அந்த கிளாத் எவ்வளோ எடுக்கணும், 1.5 inches 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஒன்று பின்னாடி ஒன்று வரப்போகுது. 1.5 into 2 3 inches. அது கூட இதை மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 inch, பேண்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 inch. ஸோ 1 inch plus 1 inch. ஸோ டோட்டலாக 4 inches. ஸோ பேண்டோட வித் லென்த்து கூட
பேண்டோட லென்த் 2ஆல மல்டிப்ளை பண்றோம் 3 inches. அது கூட 1 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்றோம் 4 inches. இந்த இதுல ஹாஃப் சர்க்குலர்ல நீங்க அட்ஜஸ்டே பண்ண முடியாது. விட்ட ரெடியூஸ் பண்ணனும் உங்களுக்கு இவ்வளவுதான் இதுல கிடைக்கும். நீங்க உங்களுக்கு இவ்வளவு வேண்டாம் கம்மியா வேணும்னா நீங்க மொத்தத்திலே பேண்ட 7 லைனா கட் பண்ணலாம். சர்க்குலர்ல இது இவ்வளவுதான் வரும். ஹாஃப் சர்க்குலர் போட்டோம்னா இவ்வளவு விட்டு கீழே உங்க லென்த்துக்கு அவ்வளவு கிடைச்சே ஆகும். கட் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இது ஒரு ஹாஃப் சர்க்கிளா கட் பண்ணிருக்கோமா, ஒரு ஹாஃப்ல மட்டும் நீங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சர்க்கிளா கீழே இருக்காது, அது ஷேப் இருக்காது. எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்ல நான் பேண்ட் கட் பண்ணிக்கிறேன். பேண்டோட லென்த் வந்து லென்த் என்ன, என்னோட எக்ஸாக்ட் வெயிஸ்ட் வந்து 35. ஸோ அது கூட பிளஸ் 1 inch. ஏன்னா அந்த ஹூக் மாட்டுறதுக்கு ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா வேணும்ல, அதனால பிளஸ் 1 inch 36. அது போக சைடில் அந்த பேண்டை கன்சீல் பண்ணுறதுக்காக ஒரு 1 inch, ரெண்டு பக்கமும் ஹாஃப். ஸோ இன்னொரு 1 inch 37. ஆல்மோஸ்ட் ஒரு 37 38 எடுத்துட்டா ரிமைனிங் இருக்கிறத நான் கட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வேஸ்ட் பேண்ட் தான் கரெக்டாக கட் பண்ணணும். இந்த கேன்வாஸ் எனக்கு ஃபுல் லென்த்தா கிடைக்கல, அதனால நான் ரெண்டா எடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ லென்த் எவ்வளோ எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் நான் கேன்வாஸ் கட் பண்ணிடுறேன். கேன்வாஸ் எவ்வளோ கட் பண்ணால் உங்களோட எக்ஸாக்ட் வெயிஸ்ட் எவ்வளோ 35. ஸோ அது கூட ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கணும். ஸோ 35 + 1 36. இதை இங்கே பிளேஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக ஃபேப்ரிக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 36 இருக்கா, நான் ஒரு 40 அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இது டபுள் லேயராக இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு லென்த் வந்து 4 inches. இந்த ஃபேப்ரிக்கோட லென்த் 4 inches. இப்போ இது ரெண்டு பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 inchல இப்படி அட்டாச் பண்ணால் இது நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடச்சிரும். இதை மட்டும் நான் 1/2 inchல அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்படி 1/2 inchல அட்டாச் பண்ணால் ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடச்சிரும். நம்ம கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த 1/2 inchல அட்டாச் பண்ணதை ஓப்பன் பண்ணி ஹேண்ட் பண்ணிடலாம். தெரியுது.
ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா மேலே இருந்து 1/2 inch விட்டுட்டு கீழே இந்த கேன்வாஸை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1/2 inch கரெக்டாக பண்ண முடியாதுன்னா 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 1/2 inch கம்ப்ளீட்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இது 1/2 inch 1/4 inch 3/4 inch மாற்றி பண்ணிட்டோன்னா கரெக்டாக பெல்ட் சீட் ஆகாது, நம்ம மடித்து தைக்கும் போது சீட் ஆகாது. அதனால இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வாஸ்க்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு 1/2 inch விட்டுறணும். மேலே 1/2 inch, கேன்வாஸ்க்கு இந்த பக்கம் 1/2 inch. மேலே 1/2 inch விட்டுட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு, ஸோ இதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். நமக்கு தெரிஞ்ச சிகரெட்டில் அட்டாச் பண்ணுவோம்ல பெல்ட், ஐ மீன் ஜிப் அட்டாச்மெண்ட் அண்ட் பெல்ட், அவ்வளோதான். அவ்வளோதான். இது அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸஸ் இருக்கு, 1/2 inch மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணி இங்கேயும் இது மட்டும் கொஞ்சம் ஸ்டிக் ஆகல. ஸோ அந்த பக்கம் 1/2 inch, இந்த பக்கம் 1/2 inch மட்டும் விட்டுட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம்.